இப்படி கேள்வி கேட்கணும்? எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. எனக்குனா வீட்டை விற்கவே முடியாதா, ஆனா வேற யாருக்குன்னா வித்துருவாங்களா? அதுல என்ன லாஜிக் இருக்கு? என்னால அதை ஏத்துக்கவே முடியல. எனக்கு அப்படியே செம கோவம் வந்துச்சு. என்ன தவிர நீ அப்படி வேற யாருக்கு வித்துறேன்னு நானும் பாத்துறேன். நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன். வெளிய யார்கிட்ட வேணா சண்டை போட்டுக்கலாங்க, ஆனா சொந்த அக்கா தங்கச்சிக்கிட்ட எப்படி சண்டை போடுறது? கங்கா அக்காவும் யமுனாவும் மாறிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இன்செக்யூரிட்டிஸ்ல இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு சில விஷயங்கள் தோணுது. அதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல. மேபி ஜட்மெண்டலா கூட இருக்கலாம். பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. கங்காவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் குமரன் கூட இல்ல, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு. யமுனா நிவின் இவங்க 2 பேருக்குமே இன்னும் ரிலேஷன்ஷிப் நார்மல் ஆகல. இப்படி உன் 2 சிஸ்டர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீ தான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க. மேபி அந்த ஜெலசியா கூட இருக்கலாம்ல. ஏய், நீ ஒன்றும் தப்பாலாம் நினச்சிக்காத. நான் ஏதோ என் மனசில் பட்டதை சொன்னேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வர்றதெல்லாம் சகஜம்தான். பார்த்துக்கலாம் விடு. அம்மா கால் பண்றாங்க. கால் எடுக்கட்டுமா? எடுத்து பேசு. சொல்லுமா. என்னடி பண்ற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. என்ன சாப்பிட்ட? தோசை தான்மா. தோசை மட்டும் சாப்பிடாத.